கலைஞர் கனவு இல்லத்தை வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று மாற்றி இருக்கிறீர்கள். வருஷத்துக்கு 1 லட்சம் வீடு கட்டினா, 2 வருஷத்துல 2 லட்சம் வீடு கட்டினா, 3வது வருஷம் 1 லட்சம் வீடுகள் அறிவிக்கப்பட்டு 36 வீடுகளுக்கு அனுமதியும் வழங்கி இருக்கிறோம். 1 லட்சம் வீடு கட்டணும்னு இலக்கு வச்சிருக்கிறீங்க. ஆனால் நிறைய இடத்துல நான் போய் பார்க்கும்போது வீடு இன்னும் முடிக்காமையே ஃபவுண்டேஷன்லேயே தான் இருக்குது. நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் கிராமங்களிலே கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை பார்த்திருப்பார்கள். இன்றைக்கு உங்கள் ஆட்சி வந்தவுடனே நீங்கள் அந்த திட்டத்தினுடைய பெயரை கலைஞர் கனவு இல்லத்தை மாற்றிவிட்டீர்கள். பரவாயில்லை. நீங்கள் வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று மாற்றியிருக்கிறீர்கள். வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்பதற்கு மாற்றி அதனுடைய அலகுக்கு ஒரு வீட்டினுடைய அலகிற்கு 5 லட்சம் என்று உயர்த்தியிருக்கிறீர்கள். 5 லட்சம்னு உயர்த்தி வீட்டினுடைய எண்ணிக்கையை ஆண்டிற்கு 70,000 வீடு தான் கட்டப்படும் என்பதை குறைத்திருக்கிறீர்கள். ஆக மொத்தம் 3,500 கோடி தான். நீங்கள் நிதி ஒதுக்கி இருப்பது 3,500 கோடி. உங்களுக்கு என்ன மனசு வச்சு நீங்கள் 1 லட்சம் வீடு அதை அறிவிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருமையாக இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் வருஷத்துக்கு 1 லட்சம் வீடு கட்டினா, 2 வருஷத்தில் 2 லட்சம் வீடு கட்டினா, 3வது வருஷம் 1 லட்சம் வீடுகள் அறிவிக்கப்பட்டு 36 வீடுகளுக்கு அனுமதியும் வழங்கி இருக்கிறோம். வீடுகள் கட்டுகின்ற நிலைமையில் இருக்கிறது. ஆனால் வீடுகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு குறைக்கப்பட்டிருப்பது 5 ஆண்டு காலத்திலே நீங்கள் 3.5 லட்சம் வீடு தான் கட்ட முடியும். 5,35 தான் கட்ட முடியும். எப்படி 8 லட்சம் வீடு இன்றைக்கு கட்டி முடிக்க முடியும்? சொல்லல. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் திட்டத்தில் நீங்கள் 1 லட்சம் வீடு கட்டணும்னு இலக்கு வச்சுருக்கிறீங்க. ஆனால் நிறைய இடத்துல நான் போய் பார்க்கும்போது வீடு இன்னும் முடிக்காமையே ஃபவுண்டேஷன்லேயே தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அது போதுமானதாக, அந்த 3.5 லட்ச ரூபா போதுமானதாக இல்லை. அப்போது மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்று மாண்பு முதல்வருடைய கவனத்துக்கு வந்தவுடன் அதை 5 லட்சமாக உயர்த்தி, இலக்கு 1 லட்சம் 2 லட்சம்னு இல்லை, யார் இருந்தாலும் வீடு ஒழுங்காக அவங்க அதை கட்டிக்கணும். அதுக்கு இப்போதைக்கு நமக்கு 70,000 வீடுக்கு ஒதுக்கீடு செய்யலான்னு சொல்லி தான் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறார் மாண்பு முதல்வர் அவர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.